Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு அமேசிங்கான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான க்ளீன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீடு முழுக்க பாத்ரூம் டைல்ஸு எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணுறது. முக்கியமாக பாத்ரூம் டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி க்ளீன் பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த தவறு செய்திருக்கிறோமோ அப்படி சொல்லிட்டு நீங்களே யோசித்து கரெக்ட் பண்ணிப்பீங்க. அதுவும் இல்லாமல் இதில் க்ளீனிங் நம்ம எல்லாமே வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் தான் உப்பு. அதை வச்சு நாம் அது கூட என்ன ஆட் பண்ணி க்ளீன் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ்னு பார்ட் 1 லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் எலி பல்லிலாம் இல்லாமல் எப்படி வீட்டை பாதுகாக்கிறது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் டிப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாத்ரூம் அதோட டைல்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் பாத்திரம் தேய்க்கிற இந்த ப்ரில் தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், வேறு சொல்யூஷன் நம்ம ஒன்று ரெடி பண்ணல. முன்னாடியே பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்பிங்ஸில் அந்த பாத்ரூம் டைல்ஸ்லாம் எப்படி க்ளீனாக இருக்குன்னு. ஸோ அதுக்கு என்ன காரணம் தான் இப்போ நான் காட்டுறேன். அதோடு நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே தேய்ச்சி தான் க்ளீன் பண்ண போகிறோம். இதில் வேணால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உப்பு கரையாமல் இருந்தால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் கட்டி ஒரு 8 to 9 months தான் இருக்கும். அதனால் நாங்கள் இப்படி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் அதை தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா சில இடத்துங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் முதல்லேயே இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த சொல்யூஷனே உங்களுக்கு போதுமானது. பாருங்கள், டேப்லாம் எப்படி அழுக்காக இருக்குது, அந்த உப்பெல்லாம் பட்டு. இது பாருங்கள், அந்த தண்ணி லீக் ஆகி இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ரெயின் தெரியுது. இப்போ இந்த இடத்துல நான் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே நாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எங்களோட இன்னொரு டாய்லெட், அதாவது பழைய டாய்லெட். இதோட டைல்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது மேலே அப்படியே அந்த ஷைனிங் வராது, மேலே அப்படியே ஒரு லேயர் படிஞ்ச போல் இருக்கும். ஸோ இது போல் தான் நமக்கு டைல்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஷைனிங் போயிடும், நமக்கு அந்த ஒரிஜினல் கலரும் கிடைக்காது. அப்போ நாங்கள் இதை தெரியாமல் யூஸ் பண்ணத்தோடு தான் இது போல் டைல்ஸ் வந்து போயிடுச்சு. ஆனால் இப்போ நாங்கள் இந்த டாய்லெட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதை மேலே வீடு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அப்போ டைல்ஸ்காரங்களே சொன்னது என்னென்னா, இது போல் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் டைல்ஸில் யூஸ் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா அந்த ஷைனிங் போயிடும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இது போல் ஹார்ம்லெஸ் கெமிக்கல்ஸ், அதாவது இது போல் சொல்யூஷனோ இல்லை டெட்டால் போட இதெல்லாம் நீங்கள் வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஷைனிங் வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். புதுசு போல் இருக்கும், அந்த கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்னு அந்த டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் இதை வந்து முதல்லேருந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த டைல்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 9 monthsக்கு மேலே இருக்கும். பட் இது வரைக்கும் புதுசு போல் ஷைனிங்கும் அந்த கலரும் அப்படி தான் இருக்குது. இந்த சொல்யூஷன் போட்டு தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லா அந்த ஸ்ட்ரெயின் போகிறத பார்க்க முடியும். ஏன்னா இது அவ்வளோ நல்ல எஃபெக்ட் இருக்குது. அதாவது நமக்கு பாத்திரம் தேய்க்கிற சொல்யூஷன் தான். அடுத்து அதோடு நம்ம சேர்க்குறது வந்து சால்ட்டு தான். சால்ட் வந்து நமக்கு மணல் போல் இருக்கிறதுல ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகும். சீக்கிரமாக ஸ்ட்ரெயின் எடுக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இது போல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டைல்ஸ்லாம் புதுசு போல் இருக்கும். இல்லை எங்கள் டாய்லெட் ஆல்ரெடி வந்து ரொம்பவும் ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை வந்து இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் இது போல் ஹார்ம்லெஸ்ஸாக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி நீங்கள் தேய்ச்சி எடுக்கும்போது கண்டிப்பாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இந்த டேப்லாம் கூட நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் இந்த சொல்யூஷன் தான். இப்போ எல்லாமே பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது. அந்த டைல்ஸில் கூட பாருங்கள் அந்த ஸ்ட்ரெயின் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு, அவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு. அதே போல் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப்பை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது டாய்லெட் நம்ம யூஸ் பண்ண பிறகு 2 மக்கோ இல்லை 3 மக்கு தண்ணியோ எடுத்து நீங்கள் இது போல் ஊற்றி இந்த டைல்ஸ் அலசி விடும்போது நம்ம குளிக்கும்போது படுற அந்த சோப் வாட்டர்லாம் அப்படியே டைல்ஸில் பிடிச்சி ஸ்ட்ரெயின் ஆகாமல் எப்போவும் நமக்கு அந்த ஷைனிங் இருக்கும், டைல்ஸும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த டிப்பும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது டாய்லெட்டு, இது மட்டும் நமக்கு எப்படி இந்த சொல்யூஷன் போதும், கிருமிகள்லாம் எப்படி போகும் நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் இந்த டெட்டால் பாருங்கள், இந்த டெட்டால் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா 1/2 மக் வாட்டரில் நான் ஒரு மூடி அளவுக்கு டெட்டால் எடுத்துக்கிறேன். இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த டைல்ஸ் மேலே ஊற்றி விட்றோம், அவ்வளோதான். இது அந்த க்ளீனிங் தான். ஏன்னா டெட்டால் எல்லாருக்குமே தெரியும், நம்ம துணிகளுக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவோம். அது ரொம்பவும் கிருமி நாசி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாத்திரம் நாங்கள் ஃப்ளோர் க்ளீனிங்க்கும் இந்த டெட்டால் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். டெட்டாலை நாங்கள் அப்படியே ஃப்ளோரில்
ஊற்றி இது போல் ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுருவோம். அது ரொம்பவும் நல்லா கிருமி நாசினியாகவும் இருக்கும். அதே போல் அந்த வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும் பாத்ரூமில். அதே போல் உங்களுக்கு க்ளீனாகவும் ஆகிடும். அதாவது நீங்கள் முதல்லேருந்து இப்படி மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக டைல்ஸ் எல்லாமே ஷைனிங்காக இருக்கும். கலரும் வந்து உங்களுக்கு அந்த ஒரிஜினல் கலரில் இருக்கும். ஸோ முதல்லேருந்து நீங்கள் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லை ஸ்ட்ரெயினான டாய்லெட் அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்ட்ரெயின் எடுக்க வரைக்கும் நல்லா அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண பிறகு கண்டினியூஸாக நீங்கள் இது போல் ஹார்ம்லெஸ் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் டாய்லெட் டைல்ஸ்லாம் எப்போவும் க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் கிளாஸெட்லாம் வந்து இந்தியன் கிளாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வெஸ்டர்ன் கிளாஸ்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது போல் ஹார்ம்ஃபுல் சொல்யூஷன் இந்த ஹார்பிக் போன்ற ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது க்ளீன் ஆகும். அதே போல் செராமிக் அதில் அது ஒன்றும் ஆகாது. அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுற எல்லா டிப்ஸுமே நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் க்ளீனிங் பற்றி தான். அதாவது நம்ம வீட்டில் டைல்ஸை வந்து துடைக்கிறது தான். இதுக்கும் நாங்கள் வந்து டெட்டால் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ரௌன் டெட்டால் தான். ஸோ நீங்கள் ப்ரௌனோ இல்லை ப்ளூவோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1/2 பக்கெட் தண்ணியில் ஒரு மூடி அளவுக்கு டெட்டால் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு தான் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறோம். இது முக்கியமாக சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டிலலாம் இது ரொம்பவும் சேஃபாக இருக்கும். ஏன் நம்ம ஃப்ளோர் க்ளீனிங் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பிள்ளைங்க வந்து கீழே போட்டு அதை அப்படியே வாயில் வைப்பாங்க, விளையாடுற திங்ஸ்லாம், இல்லை சாப்பிட்ற திங்ஸ்லாம். அப்போ அது வந்து அன்சேஃப் தான். பட் டெட்டால் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது குழந்தைங்க துணிங்களுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு ஹார்ம்லெஸ் தான். ஸோ இது போல் ஃப்ளோர் க்ளீனிங் கூட நீங்கள் டெட்டால் யூஸ் பண்ணும்போது எப்பவும் வாசமாக இருக்கும், ஒரு கிருமி நாசினியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 3ல் பார்த்திங்கன்னா இதுவும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சது தான். நம்ம துணிகள் வந்து துவைச்சி எடுக்கும்போது கடைசியாக அலசின தண்ணியில் ஒரு மூடி அளவுக்கு டெட்டால் நம்ம யூஸ் பண்ணி அலசி போடும்போது கண்டிப்பாக அதுவும் கிருமி நாசினியாகவும் யூஸ் ஆகும். அதே போல் துணிகளில் வந்து அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இது சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் இது ரொம்பவும் சேஃபாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணப்போ திருப்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ப்ரே தான் ரெடி பண்ண போகிறோம். இது டெம்பரரியாக தேவையானப்போ ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் தான். நான் அதில் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது நம்ம ஒரு 1/4 பாட்டில் அளவுக்கு ஜஸ்ட்டு ப்ளைன் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கலாம். இது ஊற்றின பிறகு இதில் நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு டெட்டால் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு நான் அந்த பாட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம ஷேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. அப்படி இப்போ இந்த ஸ்ப்ரே வச்சு நாம் ஃப்ரிட்ஜ் முதல்ல க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும்போது அதே கைகளில் யூஸ் பண்ணுவோம், அடுத்து குழந்தைங்க அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இது போல் நீங்கள் ஜஸ்ட் 2 days ஒன்ஸோ இல்லை வாரத்தில் ஒரு முறையோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் தொடச்சி விடும்போது ஃப்ரிட்ஜ் எப்பவும் க்ளீனாகவும் இருக்கும், அதே சமயம் ஜெர்ம்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதாவது கிருமிகள் இல்லாமல் க்ளீனாகவும் நம்ம வச்சுக்கலாம். முக்கியமாக அந்த ஹேண்டில் பகுதியெலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி இது போல் தொடச்சி விடும்போது ரொம்ப நல்ல க்ளீனாகிடும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லைங்க. இது போல் நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா டெட்டால் பாட்டில் ஃப்ளோர் க்ளீனிங்க்கு, டாய்லெட் க்ளீனிங் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதுக்கு தனித்தனியாக நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மணி சேவிங் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கிறதுக்கும் இந்த கர்டன்ஸ் கிட்டே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் ஈக்கெல்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு அதே ஸ்ப்ரே வச்சு நம்ம கர்டன்ஸில், சோஃபா செட்டில் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரே பண்ணிவிட போகிறோம். இது போல் பண்ணும்போது நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசமாக இருக்கும். நான் வந்து இந்த பர்ஃப்யூம் பாட்டில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் நல்லாவே ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இது போல் உங்கள் வீட்லேயும் பர்ஃப்யூம் பாட்டில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆர்டினரி பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வாசனை தரக்கூடிய லிக்விட்ஸ், அதாவது பர்ஃப்யூம் இல்லை ஷாம்பு போல் ஏதோ ஒரு ட்ராப் வந்து அதில் ஆட் பண்ணி நீங்கள் ஷேக் பண்ணிவிட்டு இது போல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அழகுக்காக வச்சுருக்கேன், இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். இது நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். நமக்கு நாள் முழுக்க அந்த ரூம் ஃபுல்லாக வாசமாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு டெட்டால் ஸ்மெல்லே பிடிக்கணும், அதில் வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அடுத்த டிப் நம்பர் 6ல் பார்த்திங்கன்னா இது போல் கபோர்ட்ஸ், அதாவது நம்ம கிச்சனில் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெட்ரூமில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த பிவிசி டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் டெய்லியுமே. ஸோ அதில் கிருமிகள், அழுக்கு எல்லாமே படிஞ்சிருக்கும். இது போல் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே க்ளீன் ஆகிடும். அதே சமயம் நமக்கு ஜெர்ம்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். நம்ம பண்ணுற சுத்தம் வந்து வெறும் க்ளீனாக மட்டும் இருக்கக்கூடாது, கிருமிகள் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம டெட்டால் யூஸ் பண்ணுறோம். அடுத்த டிப் நம்பர் 7ல் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து எங்களோட வெரண்டா முன்னாடி இருக்க பேசேஜ். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்துலாம் எலிகள் வந்து நிறைய வந்து அசிங்கம் பண்ணி வைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த ரசக்கற்பூரம் ஒரு பால் வந்து போட்டு வைக்கிறேன். இது நான் போட்டு வச்சு ஒரு வாரம் கழிச்சு கூட நான் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் எலிகள் வந்து இந்த சைடு வரலை. பட் நமக்கு வந்து காற்றுல சீக்கிரமாக அந்த ரசக்கற்பூரம் எவாப்ரேட் ஆகிடும். அதனால் அடிக்கடிக்கு நீங்கள் 1 இல்லை 2 நீங்கள் போட்டு வச்சுன்னா கண்டிப்பாக எலி அந்த சைடே வராது.
இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா பல்லி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு நெட் பேக் தான் எடுத்துக்கிறேன். அதான் நமக்கு வெங்காயம் பூண்டுலாம் வருகிற நெட்லேண்ட் தான் இது. இதில் நான் வந்து ஒரு 2 நாப்தலின் பால்ஸ், அதாவது ரசக்கற்பூரம் இதான் எடுத்து இந்த பேக் உள்ளே போட்டுக்கிறேன். ரசக்கற்பூரம் மட்டும் நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்க, நிறைய டூப்ளிகேட்ஸ் வருது. அதில் உங்களுக்கு அந்த வாசனையே வராது. நல்ல வாசனை இருக்கிறதா நல்ல ஒரிஜினலாக தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். இப்போ இது 2 போட்டு இது நல்லா நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம், இது வெளியே வராமல். அவ்வளோதான். இப்போ இந்த பேக்கை நான் கொண்டு போய் வெளியே மாட்ட போகிறேன். அதாவது நாங்கள் வீடு ஃபுல்லாகவே நெட்லான் போட்டிருப்போம், விண்டோஸ் டோர் எல்லாமே. அதனால் எங்களுக்கு பல்லி எது வழியாக வரும்னா மேலே வந்து டெரஸில் இருக்க இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வரும் டோர் ஓப்பன் பண்ணும்போது, இல்லை கீழே வந்து மெயின் என்ட்ரன்ஸில் தான் எங்களுக்கு வரும். அதாவது டெரஸோட என்ட்ரன்ஸில் தான் நான் இப்போது முதல்ல இந்த பேக் மாட்ட போகிறேன். இதில் வந்து நாங்கள் கிரில் கேட் வச்சுருப்போம் அவுட்ரு 2 தொட்டு. ஸோ இதில் வந்து நான் ஆணி அடிக்கல எங்கேயும். இந்த கிரில் கேட்லேயே நான் நாட் போட்டுக்க போகிறேன். இந்த இடத்துல தான் அந்த பேக்கை தொங்க விட போகிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு அப்படியே தொங்க விட்டுக்கலாம். இந்த வாசனைக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல பல்லி வராது. ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த வாசக்கால் பக்கத்தில் தான் பல்லி வந்து எப்போவுமே இருக்கும். நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணும்போது சட்டுன்னு உள்ளே வந்துடும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது உள்ளே வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் இந்த பேகை மாட்டி வைக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் இந்த வாசக்கல்லில் கூட சின்ன ஆணி அடித்து அந்த இடத்துல இந்த பேகை மாட்டி வச்சுக்கலாம். இல்லை அப்படியே வருன்றவங்களுக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்கள் இது கூடவே இதையும் மாட்டிட்டு இது கூடவே எறும்புகள் கரப்பாம்பூச்சிலாம் வராமல் இருக்குது நம்ம ஒரு சாக் வச்சு கிழிப்போம். அது எல்லா கடைகளும் அவைலபிளாக இருக்கும். அது கூட நீங்கள் வாங்கி இந்த டோர்ஸில் லைன்ஸ் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பல்லி வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சிம்பிளாக எஃபெக்டிவாக வீட்டிலே எப்படி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி கிச்சனை வந்து எறும்புகள் கரப்பாம்பூச்சி இல்லாமல் க்ளீனாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.